ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 13ல் 3வது ஸ்லோகம் பார்க்கலாம். அஹோ ஆரண்யோயம் மிருக இதி ஹசந்தம் பகுதரைஹி துருக்தைர்வித்யந்தம் திதிசுத பவ ஞாய பகவன் மஹீம் திருஷ்ட்வா தஷ்ட்ரா शिरसि चकितां स्वेन महसा पयोदावादाय प्रसव முதயுங்தா மிருதவிதௌ. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். ஹிரண்யாக்ஷன் வராகரை பார்த்து பேசுகிறான். சொல்ல முடியாத அளவுக்கு அவனுக்கு கோபம். ஐயோ, காட்டு மிருகமான பன்றியா அப்படின்னு ஏளனமாக சிரிச்சுட்டே பல கொடிய வார்த்தைகளை சொல்லக்கூட பட்டத்திற்கு பிடிக்கல. பல கொடிய வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தும் அளவுக்கு பேசினான். பகவானே, உன்னை அறியாமல் பன்றி என்று நினைத்து கேவலமாக பேசினான். பூமியை குருவாயூரப்பா நீ ஒரு பார்வை பார்த்தாய். ஏன்னா தாயார் அப்படியே பயந்துன்னு இருக்காளாம். அது ஹிரண்யாக்ஷனோட சத்தத்தை கேட்டு பயந்துன்னு இருக்கா இல்லையா, அதனால ஒரு பார்வை பார்த்தார். நீ பார்த்ததுக்கப்புறம் அவன் கொஞ்சம் சமாதானமானான். அதுக்கப்புறம் வராகனின் கோரப்பள்ளி நுனியிலே நடுங்கியபடியாக விருந்தா இல்லையா. அப்போ குருவாயூரப்பா, நீ உன் பலத்தால் பூமாதேவி அப்படியே பரளை கடலுக்கு மேலே தூக்கி நிறுத்தி வைத்து விட்டு போர் புரிய தயாரானாய் அப்படிங்கிற 3வது ஸ்லோகத்தில். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 13ல் 4வது ஸ்லோகம் பார்க்கலாம். கதா பாணோ தைத்யே த்வமபி கிரஹீதோன்னத கதோ நியுத்தேன க்ரீடன் घटघटरवो दुष्टवियता ரணாலோகௌசுக்யான் மிலதி சுரசங்கே திருதமமும் நிருந்தியாசந்தியாத பிரதமமிதி தாத்ரா ஜெகதிஷே. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அந்த அசுரனான ஹிரண்யாக்ஷன் என்ன பண்ணான், தன் கையில் கதையோட வர நீயும் உன்னோட உன்னதமான கதையை தூக்கி பிடித்தாய். நீ அனாயாசமாக போர் புரிந்தாய். அப்போது கடகடன்னு ஒரு ஒலி அப்படியே வானத்தில் எழுந்தது. இவ்வாறு கதா யுத்தம் நடந்தது. இதை காண ஆவலோடு தேவர்கள் கூட்டமாக வந்தார்கள். அப்போது குருவாயூரப்பா, உன்னை பார்த்து பிரம்மா சொல்றார், விரைவாக இவனை அழித்து விடு அப்படிங்கிறார். சந்தியா காலம் வருவதற்கு முன்னே அழித்து விடு அப்படின்னு பிரம்மாவால் பிரார்த்திக்கப்பட்டாய் அப்படிங்கிறார். ஸ்ரீ நாராயணியத்தில் தசகம் 13ல் 5வது ஸ்லோகம் பார்க்கலாம். கதோன்மர்தே தஸ்மின் स्तव खलु गदायां दितिभुवो गदा गाताद् भूमौ झटिति पतितायाम् अहहबोः मृदुस्मेरास्यस्त्वं धनुज खलु निर्मूलनचनं महाचक्रं स्मृत्वा करभुवि ददानोरुरुचिषे. இப்போ இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். இந்த கதையால் போர் புரியும் போது உன்னோட கதையும் ஹிரண்யாக்ஷனோட கதையும் மோதினால அவனோட கதை அப்படியே கீழே விழுந்துருத்தோ. ஆஹா ஆஹா அப்படின்னு பட்டத்தில் ரொம்ப அந்த காட்சியை கண்டு ரசித்தார். அப்போது குருவாயூரப்பா, நீ மெல்லிய புன்னகையோடு இருந்தாய். அசுர குலத்தை நிர்மூலமாகும் வராகரே, புகழ்பெற்ற மகா சக்கரத்தை என்ன பண்ற, நீ மனதால நினைத்தாய். உடனே கையில் சக்கரத்தாழ்வார் அமர்ந்து கொண்டு நன்கு ஒளி வீச தொடங்கினார் அப்படிங்கிற